டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற தொடரில் நாங்கள் நடத்தி வருகின்ற கலந்துரையாடலில் இதுவரை அல்லது சென்ற 2-3 உரையாடல்களில் சங்க இலக்கியம் பற்றி சற்று விரிவாக கலந்துரையாடி, அதை அடுத்து வந்த சந்திப்புகளில் சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற சங்கம் மருவிய காலம் இலக்கியங்களை பற்றியும் பார்த்திருக்கிறோம். இன்று இந்த கலந்துரையாடலில் என்னோடு பங்கு பற்றுகிறவர்கள் திரு ஞானசம்பந்தனும் வேல் நந்தகுமார் அவர்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற அல்லது ஆராய இருக்கிற காலம் பக்தி இலக்கிய காலம். இந்த காலம் கிபி 600 தொடக்கம் பரிமட்டாக 900 ஆண்டு வரை நீளுகிற ஒரு காலம். இது பக்தி இலக்கிய காலம் என்று சொல்லுவோம். இதை பெரும்பாலான விமர்சகர்கள் பக்தி இயக்க காலம் என்றும் சொல்லுவார். ஏனென்றால் இந்த பக்தி பிரவாகம் ஒரு இயக்கமாகவே குறிப்பாக தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டுக்கு அப்பாலும் வளர்ச்சி பெற்றது. உண்மையிலே இந்த காலத்திலும் இதற்கு சற்று முன்பும் சமண பௌத்த சமயங்கள் செல்வாக்கு பெற்றிருந்தன. அவை வடக்கே இருந்து தமிழகம் வந்த சமயங்கள்தான். இந்த சமயங்கள் துறவையும் புலனடக்கத்தையும் லட்சியங்களாக காட்டின. இந்த அணுகுமுறையிலே அவர்களுடைய சமய அனுஷ்டானங்களிலே கலைகளுக்கு பெரிய இடம் இருக்கவில்லை. இந்த இரு சமயங்களையும் எதிர்த்து போர் தொடுத்த அல்லது பிரசாரம் செய்த சைவ வைஷ்ணவ சமயங்களை பொறுத்த மட்டிலே அவை கலைகளூடாக கடவுளை அடையலாம் என்பதை மிக தெளிவாக மிக வலிவாக பிரசாரம் செய்தன. சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி என்று இறைவனை இசைப்பயனாக இசையாக காணுவார். அப்பர் பெருமான் ஆனந்த நடமிடும் கூத்தப்பிரானை பார்த்து மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று வியந்து நிற்பார். இவர்களுக்கு சற்று முன் வந்தவராகிய காரைக்கால் அம்மையார், அவரை சொல்லித்தான் வர வேணும். அவர் பெண்ணடியார் என்றது மட்டுமில்லை, அவர் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை பின்பற்றியவர். அவர் இந்த திருவிரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி முதலிய பனுவல்களை பாடியவர். அவரும் இறை அனுபவத்தை சிலாகித்து பாடியிருக்கிறார். ஏறத்தாழ இந்த காலத்திலே திருமூலர் வாழ்ந்திருக்கிறார். திருமூலர் காலத்தை பற்றி அதன் நீட்சி பற்றி வெவ்வேறு கருத்திருக்கலாம்.
திருமூலர் ஒரு வித்தியாசமான உத்தியை கையாண்டார். மிக தெளிவாக, எவருக்கும் விளங்கக்கூடியதாக, அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிவிலார், யாருக்கும் விளங்கக்கூடியதாக பேசுவார். இன்னும் உருவகமாக வைத்துக்கொண்டு சமயத்தை பேசுவார். பார்ப்பானகத்தில் பார்ப்பசு ஐந்துள மெய்ப்பாருமின்றி வெறித்து திரிவத, மெய்ப்பாரும் வந்து வெறியும் அடங்கிலின் அடங்கலில் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே என்று திருமூலர் பேசுவார். இதில் என்ன சொல்லுகிறார் திருமூலர் என்றால், பார்ப்பானகம், பார்ப்பான் என்பவன் இந்த ஆன்மா, பார்ப்பசு ஐந்துள்ளது ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களும் வெறியாட்டமாடுகின்றன. இந்த ஐம்புலன்களையும் கட்டுபவன் மெய்ப்பானம் வந்து வெறியும் அடங்கினால் இந்த ஐம்புலன்களும் இந்த பசு பாலாய் சொரியும். இது திருமூலருடைய உத்தி. இவற்றை ஒரு அறிமுகமாகத்தான் இந்த பக்தி இலக்கியத்து முன்னோடிகள் என்ற வகையில் ஒரு அறிமுகமாக சொல்லி, இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது ஆழ்வார்கள், அடுத்து திருமுறை ஆசிரியர்கள், தேவாரம் முதலிகள், இவர்களை இந்த பகுதியிலே பார்ப்போம். முதல்ல ஆழ்வார்களை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஆழ்வார்கள் 12. அதில் முதல் மூவர் பொய்யார், பேயார், பூதத்தாழ்வார் என்று அறியப்படுபவர்கள். இதில் மிகவும் புகழ்பெற்ற பெரியாழ்வார் இருக்கிறார். பெரியாழ்வார் மகளாகிய ஆண்டாள் இருக்கிறாள். திருமங்கை ஆழ்வார் இருக்கிறார். குலசேகர ஆழ்வார் இருக்கிறார். இப்படி ஆழ்வார்கள் மிக பிரசித்தி பெற்றவர்கள். இவர்களுடைய நூல்கள் 4000 திவ்ய பிரபந்தம் எனப்படும். இவர்களுடைய பனுவல்கள். இந்த வைஷ்ணவர்களுக்கு ஒரு பேர், பிறர்க்கரும் பேர் என்னென்றால், இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு உரை எழுதப்பட்டிருக்கிறது. பெரியவாச்சான் பிள்ளை வந்து ஒரு பெரியவர் உரை எழுதியிருக்கிறார். வேறும் சிலர் எழுதி, அந்த உரைகள் 4000 படி 12000 படி என்றெல்லாம் வைஷ்ணவ உலகத்திலே அந்த ஏடுகள் வைத்து பேணப்படுகின்றன, துதிக்கப்படுகின்றன. எனவே இப்பொழுது இந்த ஆழ்வார்களை பற்றி முதற்படியாக நாங்கள் சிந்திக்கிற வேளையில், இங்கே இந்த கலந்துரையாடலில் வந்திருக்கின்ற தம்பி வேல்நந்தகுமார் ஆழ்வார்கள் பற்றிய தம்முடைய பார்வையை தமிழொலி நேயர்களுக்காக முன்வைப்பார். இந்த நிகழ்ச்சி தொடரை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இதனை இடையறாது தொகுத்து வழங்கி இந்த விடயங்களை எமது சமுதாயத்திடம் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த வயதிலும் கூட உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்பார்ந்த மூத்த கவிஞர் சோபா சார் அவர்களுக்கும், என்னோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த பக்தி இலக்கியங்களை பேசுவது மட்டுமல்ல, அதனை பாடக்கூடிய ஆற்றலும் கொண்ட அவருடைய பெயருக்கேற்ற வகையிலே ஞான சம்பந்தனாக வீட்டிருக்கிற நண்பருக்கும் இந்த வேளையிலே முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவனை புகழ்ந்து பாடுகிற மரபினுடைய தொடக்கமாகத்தான் தமிழிலே இந்த பக்தி இலக்கியங்கள் தோன்றுகின்றன. இசைக்கு இறைவன் அடிமையானவன் என்பதை பல்வேறுபட்ட நிலைகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அது இருக்கு, ஜசுர், சாமம், அதர்வம் என்று சொல்லப்படுகிற வேத காலத்திலும் கூட வேதங்கள் கூட இறைவனை இசையோடு தொடர்படுத்திய சிந்தனையின் மூல ஊற்றுக்களை தந்திருக்கின்றன. சார் சொன்னதைப் போல இந்த சங்கம் மருவிய காலத்தினுடைய பிற்பகுதியை புரிந்து கொண்டால்தான் நாங்கள் பல்லவர் காலத்தை புரிந்து கொள்ள முடியும் என்ற வகையில்தான் இந்த அவைதீக மதநெறிகளினுடைய எழுச்சிக்கு எதிராக காரைக்கால் அம்மையார் சைவத்திலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினார். அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், பதிகம் பாடுகிற மரபை அவர் தோற்றுவிக்கிறார். விருத்தம், கட்டளை, கலித்துறை போன்ற யாப்பு வடிவங்களை எல்லாம் அறிமுகம் செய்கிறார். ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக
கணவனுக்கேற்ற நல்ல மனைவியாக வாழ்ந்த ஒருவராலே இவ்வளவு சாதனைகளையும் எவ்வாறு செய்ய முடிந்திருக்கிறது, அது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள் ஞானமா என்ற கேள்விகள் இருந்தாலும் அந்த காலத்திலே, அதாவது பெண் கல்வி மறக்கப்பட்டிருந்த ஒரு காலத்தில் காரைக்கால் அம்மையார் தோன்றி இவற்றை எங்களுக்கு தந்திருப்பது என்பது ஒரு சிறப்புக்குரிய விடயம். அதிலிருந்து தொடங்கினால் எப்படி சைவ சமயத்துக்கு காரைக்கால் அம்மையாருடைய தொடக்கம் என்பது பிற்பட பல்லவர் காலத்திலே ஒரு பெரு வெள்ளமாக அல்லது பெரு விருட்சமாக நாயன்மார்களினாலே வளர்க்கப்படுகிறதோ, அதற்கு சமமாக பக்தி இலக்கியம் என்று வருகிற போது அதிலே வைணவ பக்தி இலக்கியத்துக்கும் முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. பல்லவர் காலத்திலே பக்தி ஒரு இயக்கமாக வளர்க்கப்படுகிறது. அங்கே சைவம் வைணவம் என்ற வேறுபாடு கூட கிடையாது. இரண்டையும் ஒன்றாக பார்க்கின்ற சிந்தனைகள் கூட அங்கே வருகின்ற தன்மைகளை பார்க்கிறோம். அதனால்தான் சைவம் வைணவம் என்று சமமாக வைத்து பேசுகிற ஒரு பக்தி மரபை நாங்கள் காண்கிறோம். ஆகவே கிருஷ்ணருடைய பக்தியிலே ஆழ்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுகிறார். 12 ஆழ்வார்களை பக்தி இலக்கியம் எங்களுக்கு அறிமுகம் செய்கிறது. அதிலே ஆண்டாள் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுகின்ற நாச்சியார் திருமொழி உட்பட அற்புதமான பல பக்தி இலக்கியங்களை தந்த ஆண்டாளை தவிர ஏனைய ஆழ்வார்கள் எல்லாம் ஆண் அடியவர்களாக இருந்து கொண்டு அந்த பக்தி அனுபவங்களை பல்வேறு வடிவங்களுக்குள்ளாலே வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு சரணாகதி தன்மை கொண்ட பக்தி அனுபவமாக அவை கண்ணன் மீது கொண்ட ஈடுபாட்டின் அடித்தளத்திலே பல்வேறு உறவு நிலைகளுக்குள்ளாலே, அவற்றிலே ஆண்டாள் சற்று வித்தியாசமாக கண்ணனை காதலித்து கரம் பிடிப்பது போல கனவு கண்டு பாடுகிற பாடல்கள் என்று சங்ககால அகத்திணை மரபினுடைய ஒரு தொடர்ச்சியை ஆண்டாளினுடைய பாசுரங்களிலே நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த ஆழ்வார்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஆழ்வார்களுக்கான மூல ஊற்று கூட எங்கே தொடங்குகிறது என்றால், சங்கமருவிய காலத்தின் இறுதி பகுதியில் காரைக்கால் அம்மையார் எப்படி சைவத்தை வளர்க்கிறாரோ அதற்கு சமமாக 3 ஆழ்வார்கள் தோன்றுகிறார்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவர்கள் பாடியிருக்கக்கூடிய இலக்கியங்களை 1ஆம் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி என்று போற்றுகிற ஒரு மரபிருக்கிறது. திருக்கோளூரிலே இவர்கள் மூவரும் சந்தித்து திருமாலை பக்தி பாடல்களால் போற்றி பாடினார்கள் என்று ஒரு கதை இருக்கிறது. இந்த முதல் 3 ஆழ்வார்களினுடைய பாசுரங்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் ஒரு உருவகப்படுத்தி இறைவனை ஒரு ஞான விளக்காக உருவகப்படுத்தி அந்த விளக்கு திரி போன்ற உருவகங்களுக்குள்ளாலே தங்களுடைய பாடல்களை பாடியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக பொய்கை ஆழ்வார் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், வையம் தகளியாக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளி யான் அடிக்கே சூட்டினேன் பொன் மாலை இடராளி நீங்குக என்று என்று பொய்கை ஆழ்வார் பாடுகிறார். வையமே தகளியாக வார்கடலே நெய்யாக என்று இந்த உலகத்தை ஒரு விளக்காக உருவகித்து பாடுகிறார். இதே மாதிரித்தான் பூதத்தாழ்வார் என்ன செய்கிறார் என்றால், அன்பே தகளியாக ஆர்வமே நெய்யாக என்று பாடுகிறார். இன்புறு சிந்தை இடுதிரியாக என்று அவர் பாடுகிறார். அங்காலே பேயாழ்வாரை பார்க்கிற போது அவர் என்ன சொல்கிறார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணிதிறம் கண்டேன் கண்டேன் என்று பாடுகிறார். இதுதான் பிற்பட மாணிக்க வாசகர் கண்டேன் உந்திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அவர் பாடுகிற பக்தி இலக்கியங்களாக பிற்பட நாங்கள் பார்க்கலாம். எனவே ஆழ்வார்கள் இப்படி பக்தியோடு, அதாவது அவர்கள் திருமால் மீது கொண்ட பக்தியை பாசுரங்களாக வெளிப்படுத்துகிறார். ஆழ்வார்கள் என்று வருகிற போதே ஒரு வித்தியாசமான மொழிநடை இருக்கும். அவர்கள் தாலேலோ என்று பாடுவார், பாசுர வடிவத்திலே பாடுவார்கள். ஒரு வைணவத்தன்மை கொண்ட சில விடயங்கள் அவர்களுடைய மொழிதல் முறைகளுக்குள்ளும் வித்தியாசமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக நான் இதோடு அடுத்த சுற்றிலேயே ஏனைய விடயங்களை பேசலாம். ஒரு தொடக்கமாக முதல் 3 ஆழ்வார்களை பற்றி நான் சொன்னேன்.
இதைவிட பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு அல்லது பெரியாழ்வார் திருமொழி, ஆண்டாளினுடைய நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, தொண்டரடி பொடியாழ்வாருடைய திருப்பலி எழுச்சி, பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கன்மா நகருள்ளானே என்று அவர் பாடுகிறார். இப்படியாக அந்த ஈடுபட்டு அந்த பக்தியிலே ஈடுபட்டு தம்மை மறந்து கண்ணன் மீது கொண்ட அந்த பக்தியை ஆழ்வார்கள் பல்வேறு நிலைகளிலே வெளிப்படுத்தி பாடியிருக்கிற சிறப்புகளை ஆழ்வார் பாசுரங்களுக்குள்ளாலே நாங்கள் நிறைவாக தரிசிக்க முடியும் என்ற இந்த செய்தியோடு என்னுடைய இந்த முதல் சுற்று விடயங்களை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒரு ஆழ்வார்களுக்கு ஒரு நல்ல அறிமுகமாக நீங்கள் குறிப்பிட்ட சம்பவம், நான் நினைக்கிறேன் திருக்கோவலூரில் நடந்த 3 ஆழ்வார்களும் மொழி விளக்கேற்றி இறைவனை தொழுது என்று சிலாகித்து சொல்லப்படுகிறது. அவர்கள் வந்து ஒரு மழை இருள் அதில் வந்து ஒரு இடத்துல ஒவ்வொருத்தராக வந்து சேருகிறார்கள். இடத்தட்டுப்பாடு, நெருக்கடி. அப்போ ஒருவர் படுக்க இடம் இருந்தது, இன்னொரு ஆள் வந்துட்டார். அப்போ இருக்க இடம் இருக்குது, அவரும் இருந்தார். கொஞ்சத்தால் இன்னொருவர் வந்து சேர்ந்தார். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்று 3 பேரும் இருந்தார்கள் என்று வைஷ்ணவர்கள் அருமையாக சொல்லுவார்கள். இப்படி இருந்து நெருக்குவாரப்பட்டு கொண்டு அதில் இருக்கைக்கே அவர்கள் நீர் இறைவனை பாடுமண்டாத்தான் நீங்கள் சொன்ன அந்த திருக்கண்டேன். அதுக்கு முதல் என்னண்டு மையம் தகழியாய் வானகமேயாக வெய்ய கதிரோன் விளக்காக சுடராளியா நடிக்கே சூட்டினேன் சொன்னால் என்று ஒருவர் பாட, அன்பே தகழியா என்று அடுத்தவர் ஒன்று பாட, இந்த 2 பேரும் என்னென்னா இருட்டாயிருக்கு, விளக்கு கொளுத்த வழி இல்லை. அப்போ நாங்கள் இதுக்கு கடவுள் தானே வழிகாட்ட வேணும், அப்போ விளக்கு கொளுத்துறதுக்கு பாடுவோம். இது மையம் தகழி, கடல் நெய், கதிரோன் விளக்கு, இது ஒரு காட்சி. அடுத்தது கொஞ்சம் அருவமான அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியாய். இப்படி 2 பேரும் பாடி முடிக்க அங்கே ஒளி வந்து சேர்ந்தது, விளக்கெறிந்தது, சுடர்ந்தது. அப்போ மூவரும் இறையை தரிசித்தார்கள். அப்போ தான் சொல்கிறது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், அருக்க நடிநிறமும் கண்டேன், தன்னாளி கண்டேன், கதிர் சங்கம் கண்டேன், என்னாளி வண்ணன் பால் என்று. இது கர்ண பரம்பரையாக வருகின்ற ஒரு இது. ஆகவே இந்த முதலாழ்வார்களை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் ஓரளவு வரன்முறையாக உரையாடி கொண்டு போகலாம். இந்த முதல் மூவரை பற்றி சொல்லியாச்சு. இனி வருகிற உங்களில் ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் ஒருவரை பற்றி ஞானசம்பந்தன் அவர்கள் சொல்லுவார். நல்ல தமிழ் கேட்போம் என்கின்ற இந்த நிகழ்விலே கலந்திருக்கக்கூடிய டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்வினை சிறப்பாக ஒழுங்கமைத்து நடாத்தி தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சூப்பாசர் அவர்கள் மற்றும் என்னுடைய நண்பன் நந்தகுமார் அவர்கள் இந்த கலந்துரையாடலிலே இணைந்திருக்கின்றனர். கடந்த உரையாடல்களிலே நாங்கள் சங்க காலம், சங்கம் அறிவிய கால இலக்கியங்கள், அந்த இலக்கியங்களினுடைய போக்குகள், பண்புகள் குறித்து பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். தமிழ் இலக்கிய வரலாற்று போக்கிலே மிக முக்கியமான ஒரு காலமாக தொடர்ந்து வருகின்ற காலமாக நாங்கள் இந்த பல்லவர் காலத்தினை நோக்க முடியும். இந்த பல்லவர் காலத்தினை தேவார காலம், பக்தி இயக்க காலம், பக்தி நெறிக்காலம், சமய நெறிக்காலம் என்று பல்வேறு வகையில் பக்தி என்பதை அடிப்படையாக கொண்டு
குறிப்பிடுகின்ற வழக்கம் எங்களுடைய இலக்கிய மரபிலே உண்டு. இன்று எந்த துறையாக இருந்தாலும் நுனித்து ஆராயப்படுகின்ற இலக்கியம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த, வரலாறு சார்ந்த சகல விடயங்களையும் நுனித்து ஆராய்கின்ற ஒரு புலமை சார்ந்த அந்த மரபு இன்று மேலோங்கி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சங்கமருவிய காலத்திலே களப்பிரர்களுடைய ஆட்சி வலி குன்றியதன் பின்னர் ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையான அந்த காலப்பகுதியிலே பல்லவர்களுடைய ஆட்சி காலம் வருகின்றது. அப்பொழுது எங்களுக்கு ஒரு வினா எழுகின்றது, இந்த பல்லவர் என்பவர் யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்ற வழக்கம் உண்டு. எங்களுடைய தமிழ் இலக்கிய வரலாற்றினுடைய அடிப்படையாக நாங்கள் நினைக்கின்ற செல்வநாயகம் அவர்களுடைய இலக்கிய வரலாற்றிலே அவர் சொல்லுவார், சாதவாகனர் என்கின்ற இனத்தவர்களுக்கு கீழே இருந்த ஒரு குழுவாக இந்த அவர்களின் அடிப்படையிலே அந்த மாகாணங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் பல்லவர்கள் என்கின்ற ஒரு கருத்தினை அவர் சொல்லுவார். எல்லிஸ் என்கின்ற ஒரு இலக்கியம் அல்லது வரலாற்றை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றவர் சொல்லுவார், இந்த பல்லவர்கள் என்பது தமிழர்கள் அல்ல, அவர்கள் பாரசீகத்தோடு தொடர்புபட்டவர் என்கின்ற ஒரு கருத்தை அவரே தன்னுடைய வரலாற்று நூலிலே முதல் பதிவு செய்திருந்தார். அவர் மேலும் வரலாற்றை செய்கின்ற பொழுது அவரே தன்னுடைய கூற்றை மறுத்து, பல்லவர்கள் என்பது அத்தகையவர்கள் அல்ல, அவர்கள் தமிழர்கள், காஞ்சிபுரத்தை அடிப்படையாக கொண்டு தமிழுக்கு தொண்டு ஆற்றிய, பல்வேறு வகையிலே தமிழை தழைத்தோங்க செய்த இனத்தவர்கள் என்று அவர் குறிப்பிடுவார். அத்தகைய பல்லவர் காலத்திலே தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் முழுவதுமே இறைவனை அடிப்படையாக கொண்ட பக்தி சார்ந்த இலக்கியங்கள் தான் ஏராளமாக காணப்படுகின்றன. கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதடுவான் பாரோர் புகழ படிந்தேலோரம் பாவாய். மத்தளங்கூட்ட வரிசங்கம் நின்றூதன் முத்துடைத்தாமம் நிறைசார்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பெற்ற கனாக்கண்டேன் தோழினான். நாளை வதுவை மனம் என்று, நாளைத்தான் கல்யாணம் வச்சாச்சு. அப்போ அதுக்காக நடக்கிற ஏற்பாடுகள் எல்லாம் ஆண்டாளுடைய பக்தி கனவென்று சொல்லலாம், கற்பனை என்று சொல்லலாம். இந்த பாடல்கள் அற்புதமான பாடல்கள். தாலேலோ போன்ற சொற்களுக்கு ஊடாக இறைவனை துயிலெழுப்புகின்ற வகை கொண்ட திருப்பள்ளி எழுச்சியை தொண்டரடி பொடியாழ்வார் எங்களுக்கு தருகின்றார்.